செங்கோட்டையன் தாவேக்காவில் இணைந்தது குறித்து அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவை சேர்ந்த திரு புகழேந்தி இணைந்திருக்கிறார். திரு புகழேந்தி, எல்லோரையும் ஒருங்கிணைப்பது தான் என்னுடைய பணி அப்படின்னீங்க. அதே பணியோடு தான் வந்தார் செங்கோட்டையன். இப்போது செங்கோட்டையன் தாவேக்காவில் இணைந்து விட்டார். எப்படி பார்க்குறீங்க? தந்தி டிவிக்கு காலை வணக்கம். கார்கே அவர்களுக்கும் வணக்கம். நீங்க சொன்னது உண்மைதான், அது ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஒருங்கிணைப்போம் என்ற முழக்கத்தோடு ஒருங்கிணைப்பு குழுவை ஏற்படுத்தினோம், தொடர்ந்து முயற்சி செய்தோம். நாங்கள் சோர்வடையவில்லை, தொடர்ந்து போராடுகிறோம். ஆனால் அவர் சோர்வடைந்து விட்டார். என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் களத்தில் இறங்கினா எல்லாத்தையும் சேர்த்துட முடியும்னு நினைச்சார். ஆகவே ஒருங்கிணைப்பேன் என்று வெளியே வந்தவர் இன்றைய தினம் தாவேக்காவில் ஒருங்கிணைந்து விட்டார். அதுதான் உண்மை. ஆகவே அந்த கட்சியிலே போய் சேர்ந்திருக்கின்றார். வாழ்த்துக்கள். அந்த கட்சிக்கு பலம் சேர்க்கும். ஏன்னு கேட்டால் இப்ப பாருங்க, அவர் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, அவரை போய் கேளுங்கன்றாரு. யாரை போய் கேட்பது? 50-60 தலைவர்கள் வெளியேறிக்கொண்டே இருக்கிறார்கள், வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். சசிகலா என்ற சின்னம்மா முதலமைச்சர் செஞ்சா அவரை வெளியேற்றிட்டீங்க. அப்புறம் டிடிவி வெளியேற்றினீங்க. அப்புறம் ஓபிஎஸ் முன்மொழிந்தார் முதலமைச்சராக, அவரை வெளியேற்றியாச்சு. என்னை போன்றவர்களை வெளியேற்றினீர்கள். முன்னாள் அமைச்சர் கூப்பா கிருஷ்ணன், ஜெயந்தி பிரபாகரன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், இப்படி எத்தனை பேரை அடுக்கிக் கொண்டே போகலாம். கிட்டத்தட்ட 60 பேர் மேல பேர் சொல்லக்கூடிய பிள்ளைகளாக ஏடிஎம்கேவில் இருந்த தலைவர்கள் வெளியே சென்று விட்டார்கள். இப்ப அவங்கள போய் கேளுங்கன்னா, ஏதோ எஞ்சி மிஞ்சி சில பேர் இங்கே இருக்கிறார்கள், அவ்வளவுதான் எடப்பாடியுடன். ஆகவே இது அதிமுக ஒரு பேர் இழப்பு, சாதாரண இழப்பு அல்ல. ஆகவே அதை உணர வேண்டும். உணராமல் அவரை போய் கேளுங்க அலட்சியமா வெளியேற்றுறாங்க. அவரா போய் திடீர்னு சேரல, வேண்டான்னு வெளியேற்றப்போ அது எப்படி பேர் இழப்பாகும்? இல்ல, அவரும் வெளியில வரும்போது என்ன சொன்னாரு, நீங்க கவனிக்கணும், நான் அந்த எக்ஸ்பல்ஷனை சேலஞ்ச் பண்றேன். நீங்கள் எடுப்பதற்கு தகுதியற்றவர்கள் நீங்க எடுத்திருக்க கூடாது, நான் செய்யறேன். அதுக்கு மாறாக இப்பொழுது அவர் போய் சேர்ந்து விட்டார். அதான் சொன்னேன், ஆரம்பத்திலே அவர் போராட தயாராக இல்லை. அதனால போராடும் சிங்கம் யார் கண்டு அஞ்சும் அப்படின்னு சொல்லுவாங்க. போராட்ட களத்தில் சந்தித்த சிங்கம் யார் கண்டு அஞ்சும் என்று சொல்லுவார்கள். ஆனா அவருக்கு அது தயாரா இல்லை. அவருடைய அரசியல் வாழ்வுல அடுத்த இடம் அங்கதான் போறார். ஆகவே கொண்ட கொள்கை தலைவர்கள் இவர்களை விஜய் அவர்களும் புகழ்பாடுகிறார், எம்ஜிஆரை ஏற்றுக்கொள்கிறார். அம்மாவை கட்சி பாருங்க, இந்த அம்மா கட்சி இப்படி போயிடுச்சுன்னு சொல்றார். அண்ணா பிறந்த ஊரில் நின்று பெரியார் படத்தை பின்வைத்து பேசுகிறார். ஆகவே இந்த திராவிட கொள்கையை அவர் பின்பற்றுகிறார் என்ற காரணத்திற்காக இவர் சென்றிருக்கலாம். இல்லாட்டினா கார்கே மிக தெளிவா சொல்றேன், அவருக்கு ஒரு 30-40 ஓட்டு அந்த தொகுதியில் இருக்கும். திரு விஜய் அவர்களால இன்னொரு 30-40 ஓட்டு வரும். ஆகவே இரண்டையும் கணக்கிட்டு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகிவிடலாம் என்கின்ற அந்த ஓட்டுக்கு கையில ஓட்டு வங்கி. ஆகவே அதை வைத்து அவர் ஃபியூச்சரை நினைச்சு போயிருந்திருக்கலாம். ஆகவே அது அவருடைய விருப்பம். சென்று விட்டார், சேர்ந்து விட்டார். ஆகவே அவருக்கு வாழ்த்துக்கள். அந்த தாவேக்காவுக்கும் சேர்த்து கொண்டதற்கு வாழ்த்துக்கள். இப்ப முக்கியமான விஷயம் சொல்றேன் கேளுங்க. இது நாள் வரைக்கும் தாவேக்கா கதவுகள் திறக்கப்படவில்லை. தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் தரப்படும் என்று சொல்லுவார்கள். ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ அந்த கதவு திறந்தாகிவிட்டது. ஒரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் திறந்து வைத்திருக்கிறது, இன்னொரு பக்கம் தாவேக்கா கதவை திறந்து வைத்திருக்கிறது. யார் போகிறார்கள் என்று கேட்டால் அதிமுகவில் இருப்பவர்கள் போய்கொண்டே இருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற யாராவது இங்கு ஒருவர் வருகிறார்கள் கார்கே? யாரும் வருவதில்லை. ஆகவே இரண்டு பக்கமும் கதவு திறந்திருக்கிறது. அதிமுக இவருடைய தலைமையில் அழிந்து கொண்டிருக்கிறது. சேர்ந்திருக்கின்ற செங்கோட்டையன் அவர்களுக்கும் சேர்த்துக் கொண்டிருக்கின்ற விஜய் அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். நன்றி திரு புகழேந்தி, இணைந்து உங்களுடைய பார்வைகளை பதிவு செய்ததற்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.